வணக்கம் அன்பர்களே. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கிய மனித புனிதர் எம்ஜிஆர் எனும் நூல் வெளியீட்டு விழா கடந்த 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மலேசியாவில் உள்ள தைப்பிங் நகரில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கு மனித புனிதர் எம்ஜிஆர் நூல் ஆசிரியரும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நீண்ட கால மெய்காப்பாளர்களில் ஒருவருமாகிய திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார். விழா ஏற்பாட்டினை மலேசிய எம்ஜிஆர் நற்பணி இல்லத்தின் தலைவர் திரு RJ தாமோதரன் அவர்கள் மிகவும் சிறப்பாக செய்திருந்தார். விழா முடிந்த மறுதினம் பினாங்கு மாநில துணை முதலமைச்சர் பேராசிரியர் உயர் திரு ராமசாமி அவர்கள் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு பினாங்கில் உள்ள ஒரு ஹோட்டல் ஒன்றில் விருந்து நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து அந்நிகழ்ச்சியில் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு எம்ஜிஆர் விருதினை வழங்கி கௌரவித்தார். அந்த சமயத்தில் பேராசிரியர் திரு ராமசாமி அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குறித்து பேசிய போது எடுக்கப்பட்ட வீடியோ பதிவு. மறைக்காமையே அது வந்து அவர் கூறினார். அது வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. சினிமா வேடங்களை வந்து அவர் பல கற்புள்ள படங்கள் நடித்தார், கற்புள்ள பாடல்களை அவர் பாடினார். ஆனால் இருப்பினும் வந்து ஈழ மக்களுக்காக அவர் நிறைய செஞ்சிருக்காரு. ஒரு சாதாரண ஒரு மனிதன் இன்றைக்கு ஏதோ ஒரு பேட்டியில் வந்து எம்ஜிஆர் கேட்கும்போது, நீங்கள் வந்து தமிழர்கள் அல்ல, நீங்கள் ஒரு மலையாளி அப்படிங்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு புரிஞ்ச மொழி தமிழ் தான், எனக்கு வந்து தமிழகம் தான் எனக்கு வாழ்க்கையே, என் வாழ்க்கையே இங்கே தான் ஆரம்பம் அப்படின்ட்டு சுருக்கமாக முடிச்சுட்டாரு. அதனால ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் வந்து தமிழ்நாட்டிலே அவர் தமிழராக செயல்பட்டார். ஆனால் அவர் வந்து கேரளா வம்சவாளியாக இருந்திருக்கலாம். அதனால வந்து எம்ஜிஆர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பிரியமான மனிதர், நல்ல மனிதர். இன்றைக்கு வந்து தமிழர்கள் வந்து உலகத்தில் வந்து ஒரு அளவு கணக்குனா அது எம்ஜிஆர் காரணம். அப்புறம் மற்றொரு காரணம் பிரபாகரன் அவர்கள். அதனால இன்றைக்கு ஐயா அவர்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஐயா நீங்கள் வந்திருக்கிறது. ஆனால் உங்களோட பயணம் வந்து ஒரு குறுகிய பயணம் என்று தான் நான் கருதுகிறேன். அதனால மீண்டும் வாய்ப்பு வந்தால் நீங்கள் கண்டிப்பாக மலேசியாவுக்கு வர்றது ஒரு பக்கம், பினாங்கு நீங்கள் வரணும். பினாங் மலேசியா தான் இருக்கு. ஆனால் நான் மலேசியா பினாங்கு பினாங்கு தான் வந்து சொல்லுவோம். அதனால நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம்.